எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக பேராமவுண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நான் இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸான ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன் வித்தின் 2 months. மே 6th ஸ்டார்ட் ஆகி ஜூன் 28 முடிஞ்சிடும். ஸோ 2 monthsக்குள்ளார இந்த எம்ஆர்பி எக்ஸாமுக்கான ப்ரைமரி டெஸ்ட் பேட்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த பேராமவுண்ட் டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து உங்களை ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் ரெண்டுத்துலேயுமே தனித்தனி குரூப் பேராமவுண்ட் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி போட்டுருவேன். அதில் டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டோட லிங்க் வரும் டெய்லி. அதாவது இந்த ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்க. அதில் டெஸ்ட்டு 1லேருந்து 44 வரைக்கும் என்னென்னக்கு எந்தெந்த டெஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு நைட்டு 8 PM வந்து லிங்க் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். பேராமவுண்ட் டெஸ்ட் 1, இதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட் 2, இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா டெஸ்ட்டும் வரும். லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணது இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா டாபிக்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ டாபிக்ஸ் எல்லாமே அந்த ஸ்கெடியூலை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த டெஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் உங்களோட இமெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இமெயில் ஐடி வந்து ரெக்கார்டுன்னு காட்டும். அதில் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து லாகின் நம்பர்னு கேட்கும். இந்த லாகின் நம்பரில் பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் யாராவது ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாகின் நம்பர் கொடுத்துருவேன். ஸோ அந்த லாகின் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். லாகின் நம்பர் வந்து நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அந்த லாகின் நம்பர் போட்டதுக்கப்புறமா உங்களோட நேம், ஸோ நேம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நேம் போட்டாலுமே இந்த லாகின் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ லாகின் நம்பர் வந்து நான் கொடுக்குற நம்பர் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் இந்த மாதிரி ப்ளீஸ் என்டர் வேலிட் லாகின் நம்பர்னு வந்துடும். ஸோ லாகின் நம்பர் நான் எது கொடுக்குறேனோ அந்த நம்பரை வந்து ஸ்பேஸ் இல்லாமல் வேறு எந்த ஒரு சிம்பிளும் யூஸ் பண்ணாமல் வெறும் அந்த 10 digit நம்பரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கணும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த க்ரோமோ இல்லை நீங்கள் மொபைலில் எந்த ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் ஆட்டோமேட்டிக்காக மெயில் ஐடி வந்து லாகினில் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக வந்துடும். பட் ஒரு சில பேர் வந்து அவங்களோட இமெயில் ஐடி லாகினில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இமெயில் ஐடியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த டைமில் உங்களோட ஓன் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு இமெயிலை லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு டிக் போட்டுட்டு லாகின் நம்பர் நான் கொடுத்துருவேன். உங்கள் நேம் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். சிம்பிளான டெஸ்ட்டு. ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜ் வந்து யுவர் டெஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஆல்ரெடி உங்களில் 90% பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட நியூ சிலபஸ் எம்சிக்யூ புக்கு பர்ச்சேஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன். 2025 அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகி 2026 மார்ச் மந்த் வரைக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட 6 monthக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல் சிலபஸ்க்கும் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோ பெரிய டெஸ்ட்டு எழுதின கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்லையோ இல்லை நியூ சிலபஸ் புக்கோ வாங்கியிருந்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான். இல்லை நீங்கள் அது எதுவுமே ஜாயின் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 1000 rupees. So interested people, you can join for this test batch. For joining purposes, please contact this WhatsApp number. Thanks for watching. I will meet you in the next video. Until then, bye from Vasant Murugesan.